ஓம் குஷியா சாந்திங் இருக்கீங்களா? பிரதர். ரொம்ப நல்லா இருக்கேங்க பிரதர். குஷியா இருக்கேங்க பிரதர். நேத்து அவ்யத்தவாணி கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரதர். அவ்யத்தவாணி ரொம்ப சரிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஈஸியா பாபா நினைவு கொண்டு வரதுக்கு நேத்தி வாணி ரொம்ப ஈஸியா இருக்குங்க பிரதர். ஓகே, சூப்பர் சிஸ்டர். அப்படித்தான் நம்ம ஞான சிந்தனை பண்ணி அப்பா கிட்ட யோகா பண்றது நல்லா 1000 வாட்ஸ் பவர் மாதிரி நல்ல பிரகாசமா இருக்கும் ஆத்மா லைட்டு. ஆனா மெடிடேஷன் கமெண்ட்ரி கேட்டு நம்ம யோகா பண்ணோம்னா 0 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும். ஆனா பவர் இல்லாம கம்மியா டிம்மா இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்க. சக்திகளோட இருக்கும்ன்றீங்க. சர்வ சக்தி இருக்கு. ஆமா ஆமா, சக்தி இருக்கும். சும்மா கொஞ்சம் சின்ன எனர்ஜி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல பவர்ஃபுல்லா இருக்காது. ஆனா ஞான சிந்தனை பண்ணி அப்பா கிட்ட யோகா பண்ணும்போது ஞானம் நிறைந்த குழந்தைகளை தான் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்றாரு இல்லையா முரளிலேயே. அப்ப அந்த சிந்தனை நம்ம புத்தியில இருந்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகளா நம்ம இருக்கணும். அதுக்குதான் அப்பா ஞான சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. பிச்சார் சாகர் மந்தன் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லுவாரு அப்பா. அப்படி யோகா பண்றதுதான் நல்லா இருக்கும். ஆமாங்க பிரதர். அப்ப வந்து ஞானம் நம்ம சின்ன போதே நமக்கு அந்த பாபாவோட நினைவோட வந்துரும், சக்தி கிடைச்சிடும். ஆமா. அது வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா பவரா இருக்கும். அப்ப ஈஸியாவே இன்னும் அப்பா கிட்ட ஈஸியா புத்தி மனசும் போறது, இன்னும் உங்களுக்கு நல்ல அனுபவம் எல்லாம் கிடைக்கும் அதுல. ஆமாங்க. இது நல்லா இருக்கு. இந்த ஸ்டெப் ஈஸியாவும் இருக்கு பண்றதுக்கு. நீங்க அத வாணியில சொல்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்குங்க பிரதர். இந்த ஞானத்தை கொண்டு வரும்போதே நமக்கு தெரியுது ஈஸியா இருக்கு. கமெண்ட்ரியை விட இது ஈஸியா இருக்கு. அப்படியே பிராக்டிக்கலா நல்லா இருக்கு. இது ஈஸியாவும் இருக்குங்க பிரதர் பாபா நினைவு கொண்டு வர. ஓகே, இன்னைக்கு வாணி ஆரம்பிக்கலாம். ஓகேங்க பிரதர். பிரதர் 5/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களில் யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறார்களோ, நிறைய பேரை தங்களுக்கு சமமாக மாற்றுகிறார்களோ, ஓய்வு பிரியர்களாக இருப்பதில்லையோ, அவர்கள் தான் நேர்மையானவர்கள். சொல்லுங்க பிரதர். ஹானஸ்ட் பர்சன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, யாரு அவங்களுக்கு சமமா நம்ம இப்ப ஞானம் நிறைந்த குணம் நிறைந்தவர்களா இருக்கோமோ அதே போல அடுத்தவங்களையும் அது போல ஆக்கக்கூடியவங்க தான் ஹானஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. உலக சேவை செய்யக்கூடியவங்க, ஓய்வு பிரியர்களா இருக்கிறது இல்லைதானே அப்படிங்கிறத கேக்குறாரு அப்பா. அப்ப நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், அடுத்தவங்க எப்படினாலும் போறாங்க அப்படின்றது என்ன இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நினைச்சு அந்த மனதின் பாவனை வச்சு எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடியவங்க தான் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க பிரதர். அத முழு உலகத்துக்கும் யார் சேவை செய்யறாங்களோ, நிறைய பேரை தங்களுக்கு சமம் மாற்றுகிறார்களோ, ஓய்வு பிரியர்களாக இல்லையோ, அவங்க நேர்மையானவர்கள் ஆவார்னு பாபா சொல்றாரு. கேள்வி கேட்கிறாரு, பிராமண குழந்தையாக நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. பிராமண குழந்தையாக நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை ஒருபோதும் சொல்ல முடியாதுன்னா, பதில் பாபா வந்து, எங்களுக்கு பிரம்மாவோடு எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் நேரடியாக சிவபாபாவை நினைவு செய்கிறோம் என்று பிராமணர்களாக நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. பிரம்ம பாபா இல்லாமல் பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. யாருக்கு பிரம்மாவோடு தொடர்பு இல்லையோ, அதாவது யார் பிரம்மா வாய் வம்சாவழியினர் இல்லையோ, அவர்கள் சூத்திரர்கள் ஆவார்கள். சூத்திரர்கள் ஒரு பொழுதும் தேவதைகளாகவே முடியாது. அதான் பிரம்மா மூலமா ஞானம் கேட்டு ஜென்மம் எடுக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான பிராமணர்கள். அவங்கதான் பிராமண வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி ஜென்மம் எடுக்காம பிராமணர்கள், கலியுக பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உண்மையான பிராமணர்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் பிரம்மா பாபா மூலமா கிடைக்கக்கூடிய ஞானம், சிவபரமாத்மா பிரம்மாவுடைய உடல்ல வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில ஜென்மம் எடுக்கிறவங்க தான் பிராமணர்கள். மற்றவர்கள் எல்லாருமே சூத்திரர்கள் தான். ஆனா குழந்தைகள் எப்படி சொல்லிக்க முடியாதுன்னா, பிரம்மா பாபாவுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எங்களுக்கும் சிவபாபாவுக்கும் மட்டும் தான் தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சூத்திரர்கள் ஒருபோதும் பிராமணர்களா, சூத்திரர்கள் ஒருபோதும் தேவதைகளா ஆக முடியாது.
ஏன்னா சிவபாபாவை எல்லாருமே உலகத்துல இருக்க எல்லாருமே தானே நினைவு செய்யறாங்க. ஆனா பிரம்மா கொடுக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில ஜென்மம் இருக்கிறவங்க தான் பிராமணர்கள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க தேவதை ஆகணும்னா பிராமணர்களா ஆகணும். இந்த பிரம்மாவுடைய வாய் மூலமா கொடுக்கக்கூடிய ஞானத்தை கேட்கணும், கேட்டுதான் தேவதை ஆக முடியும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்க பிரதர். பாபா வந்து ஓம் சாந்தி சொல்லிட்டு ஆன்மீக தந்தை வந்து தாதாவின் மூலம், அதாவது பிரம்ம பாபாவின் மூலம் புரிய வைக்கிறார். குழந்தைகளில் அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சியின் திறப்பு விழா செய்ய வைக்கிறீர்கள். அதாவது பாபா சொல்ற குழந்தைகள் வந்து அருங்காட்சியம் அல்லது கண்காட்சியின் திறப்பு விழா செய்ய வைக்கிறீர்கள். ஆனால் எல்லையற்ற தந்தை எப்போதோ திறப்பு விழா செய்து விட்டார். இப்போது இதன் கிளைகள் வந்து இருக்கிறது. நிறைய பாடசாலைகள் வேண்டும். இது ஒரு பாடசாலை. இதில் பாபா இருக்கிறார். இதனுடைய பெயர் மதுபன் என்று வைக்கப்படுகிறது. மதுபனில் எப்பொழுதும் முரளி வாசிக்கப்படுகிறது என்பதை குழந்தைகள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். யாருடைய முரளி இது? பகவானுடையது. பகவான் நிராகாரமானவர். முரளியை பௌதீக ரதத்தின் மூலம், சரீரத்தின் மூலம் கூறுகின்றார். அவருடைய பெயரை பாக்கியசாலி ரதம் என்று வைத்துள்ளார். இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். இவருக்குள் பாபா பிரவேசிக்கிறார் என்பதை குழந்தையாக நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். யாரும் படைப்பவரை அல்லது படைப்பின் முதல் இடைக்கடையை தெரிந்திருக்கல என்றார் பாபா சொல்றார் பிரதர். ஆமா, இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கறது மதுபன்னு இருக்குது. அங்க பிரம்மா பாபாக்குள்ள பரமாத்மா வந்து இந்த ஞானத்தை சொல்லித்தராரு. இது ஒரு ஆன்மீக கூடமா இருக்குது, ஆன்மீக பள்ளிக்கூடமா இருக்குது. இது யாருடைய பள்ளிக்கூடமா இருக்குது அப்படின்னா பரமாத்மாவுடைய, கடவுளுடைய பள்ளிக்கூடமா இருக்குது. குழந்தைங்க நீங்க அங்க வந்து இந்த பாடம் படிக்கிறீங்க. மற்ற மனிதர்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பவரின் ரகசியம் தெரியாது. இந்த முழு உலகத்தினுடைய ஆதி அந்திம ரகசியங்கள், ஆதி மத்திய அந்திம ரகசியங்கள் தெரியாது. அதுதான் முதல் இடைக்கடை ஞானம் தெரியாது. ஆனா குழந்தைகள் இங்க வந்து இந்த ரகசியங்களை கத்துக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஒரு தெரியாத விஷயத்த தெரியப்படுத்துறதுதானே பள்ளிக்கூடத்தினுடைய வேலை. அப்ப இந்த ரகசியம் உலகத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த மாதிரி படிப்பை இங்க வந்து படிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரி பிரதர். பாபா சொல்றாரு, பெரிய மனிதர்கள், கவர்னர் போன்றவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் மூலம் திறக்கிறார்கள், அவ்வளவுதான். யார் மூலமாக திறக்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் பாபா எப்படி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்ற அறிமுகத்தை கொடுங்கள் என்று பாபா எப்போதும் கடிதத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். அதனுடைய கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று யார் மூலமாக திறக்க வைக்கிறார்கள். உண்மையில் பாபா வந்திருக்கிறார் என்று சிறிதாவது புரிந்து கொள்ளட்டும். உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய திறப்பு விழா நடந்தது. இப்போது இதன் கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வங்கிகளின் கிளைகள் திறக்கப்படுவதை போல இதுன்றாரு பாபா. இந்த மாதிரி கிளைகள் திறக்கப்படுகிறதுன்றாரு பிரதர் பாபா. ஆமா, சென்டர்ஸ் பிரான்சஸ் எல்லாம் ஓபன் ஆகுது இல்லையா? அது போல மதுபன் ஹெட் ஆபீஸா இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கு. மற்றபடி மற்ற இடங்கள்ல எல்லாம் இருக்குது இதனுடைய கிளை நிலையமா இருக்குது. இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது தமிழ்நாட்டுல, இங்க மேல டெல்லியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய பிரான்சஸ் எல்லாம் இங்க உலகம் முழுக்க இருக்குது பாத்தீங்க இல்லையா? உலகம்ல இந்த இந்தியா ஃபுல்லா இருக்குது பாத்தீங்க இல்லையா? அந்தந்த ஸ்டேட்டுக்கு அங்கங்க ரிசர்வ் பேங்க் வச்சிருக்காங்க இல்லையா? அது போல வங்கி கிளைகள் போல இங்கேயும் ஜோனு சப் ஜோன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா சென்டர்ஸ்ல? அதான் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிளை நிலையங்கள்லாம் இங்க இருக்குது. நீங்க மதுபானுக்கு வந்து படிக்கனாலும் படிக்கலாம், கிளை நிலையங்கள்ல படிக்கனாலும் படிக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப பிரான்ச்சுக்கு பணம் போடுறோம்னா கிளை பிரான்ச்லயும் போய் போடலாம், வேற எங்க இருந்தாலும் போடலாம் இல்லையா? அது அப்படி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க இதையும் சொல்றாரு, எங்க படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாபா வந்திருக்காருன்றது யாராவது அதை திறக்க வராங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களிடம் சொல்றாருங்க பிரதர். அவங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுங்கன்றாரு. ஓகேங்க பிரதர். பாபா தான் வந்து ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஞானம் பரமபிதா பரமாத்மாவிடம்தான் இருக்கிறது. ஆனால்
ஆகையினால் அவரைத்தான் ஞான கடல்னு சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தையிடத்தில் தான் ஆன்மீக ஞானம் இருக்கு. அதை ஆத்மாக்களுக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார், புரிய வைக்கிறார். ஹே குழந்தைகளே, என் ஆத்மாக்களே, நீங்கள் தங்களை ஆத்மான்னு புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா என்ற பெயர் பொதுவானது. மகான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா, பாவ ஆத்மான்னு சொல்லப்படுகிறது. எனவே ஆத்மாவுக்கு பரமபிதா பரமாத்மா தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாவுக்குத்தான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தை ஏன் வர வேண்டும் பாபா கேட்கிறாரு. நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு. வரலாறு புகழ் திரும்ப நடக்குது என்று தந்தை ஏன் வரணும்னு கேட்டு, கண்டிப்பா குழந்தைக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குதான் வந்திருக்கேன். பிறகு சதோ பிரதாமான புதிய உலகத்துல நீங்கள் வர வேண்டும் பாபா சொல்றாரு. ஓகே, பரமாத்மா எதுக்கு வரணும் அப்படின்னா, ஆத்மாக்களான உங்களுக்கு நான் ஆஸ்தி கொடுக்கணும். ஏன்னா நான் உங்களுடைய தந்தையா இருக்கேன். இந்த உலகத்துல கூட சொல்றாங்க பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மா அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்டவங்க எல்லாம் யாருன்னா தேகதாரிகள். தேகத்துல வசிக்கக்கூடியதுதான் ஆத்மா. அதனாலதான் அவங்கள இந்த மாதிரி அடைமொழி வச்சு சொல்றாங்க மகானாத்மா, புண்ணியாத்மா அப்படின்னு. அது போல இப்ப தந்தை தேகதாரி இல்ல, தந்தை தனிப்பட்ட ஒரு ஆத்மா. அந்த தந்தை கிட்ட இருந்துதான் இந்த முழு உலகத்துல வாழக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தி கிடைக்குது. அந்த ஆஸ்தி கொடுக்கறதுக்காகவே தந்தை இங்க வந்திருக்கேன். இது பழைய உலகம் தமோ பிரதான உலகமா மாறிடுச்சு. அதனால ஆஸ்தி சத்துவ பிரதானமான ஆஸ்தி தான் பரமாத்மா கொடுப்பாரு. அந்த ஆஸ்தி அடையிறதுக்கு தகுதி உடையவரா ஆக்கவும் செய்யறாரு. அதான் ஆசிரியர் இந்த பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆசிரியரும் அவர்தான், ஆஸ்தி கொடுக்கக்கூடிய தந்தையும் அவர்தான் அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர். உலகத்தின் வரலாறு புவியல் திரும்ப நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புதியது அல்லது பழைய உலகம் மனிதர்களுடையது ஆகும். நான் புதிய உலகத்தை படைப்பதற்காக மட்டும் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். மனிதர்கள் இல்லாமல் உலகம் இருப்பது கிடையாது. மனிதர்கள் வேண்டும். புதிய உலகத்தில் தேவி தேவதைகள் ராஜ்யம் இருக்கும். அதனுடைய ஸ்தாபனை மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது குழந்தையாகிய நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர் ஆகி விட்டீர்கள். பிறகு உங்களை பிராமணரிலிருந்து தேவதையாக்க நான் வந்திருக்கேன்றார். தேவதைகளாக்க வந்துள்ளேன். பாபா இப்படி புரிய வைக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் புதிய உலகத்தில் எப்படி செல்வீர்கள்? இப்போது உங்களுடைய ஆத்மீயமற்றதாக விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது எனும்போது நிர்விகாரியாக ஆகணும். பிறவிக்குவான பாவத்தோட சுமை தலையில் இருக்கு. எப்போதிலிருந்து பாவம் ஆரம்பமானது? பாபா எத்தனை பிறவிக்குமான பாவத்தின் சுமை தலையில் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. எப்போது பாவம் ஆரம்பமானது? எத்தனை ஆண்டுகளுக்கு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுகிறார். அதான் தந்தை என்ன காரியம் செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இப்ப தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறீங்க. அதாவது 21 பிறவிக்கான ஆஸ்தியை மொத்தமா அடையிறீங்க. அதுதான் தந்தை கொடுக்கக்கூடிய சத்துவ பிரதானமான ஆஸ்தி. ஆனா உங்க தலை மீது இப்ப 63 பிறவிகளின் பாவ சுமைகள் இருக்குது. அத பஸ்பம் பண்றதுக்கு தான், பாவ கர்மங்களை இருக்கிறதுக்கு தான் தந்தையை நினைவு செய்றீங்க. அப்ப இந்த பாவ கர்மங்கள் செய்து வந்தனாலதான் உங்களை பாவாத்மான்னு சொல்றாங்க, சூத்திரர்கள்னு சொல்றாங்க. இறுதி நிலையை அடைஞ்சிட்டீங்க. பாவத்தின் இறுதி நிலை அந்த சூத்திர தன்மையை அடைஞ்சிட்டீங்க. இப்ப அந்த பாவ கர்மங்களை எரிக்கணும். அதுக்குத்தான் தந்தை உங்களை நினைவு செய்ய சொல்றேன். அந்த நினைவு யார் மூலமா கிடைக்குதுன்னா இந்த பிரம்மா மூலமா. அதனாலதான் நீங்க பிராமணர்கள் ஆகணும். பிராமணர்கள்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. பிரம்மா மூலமா தான் பரமாத்மா ஞானம் கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில நீங்க யோகா பண்ணி பாவ கர்மங்களை அழிக்கணும். அப்புறம்தான் அந்த பாவ கர்மங்கள்லாம் அழிச்சு அந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் போதுதான் நீங்க தேவதையா மாற முடியும். இந்த தேவதைகளா மாத்துறதுக்கு தந்தை வந்திருக்கேன். பிராமணர்களா மாத்தி தேவதைகளா மாத்துறேன். மாத்தி தான் உங்களுக்கு அந்த 21 பிறவியின் ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்படிங்கிற. ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு எத்தனை ஆண்டுக்கு புண்ணிய ஆத்மாவா மாற்றுகிறார்னா, இதையும் குழந்தையாக நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. 21 பிறவி நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறீங்க. பிறகு பாவாத்மாக்களாக ஆகுறீங்க. எங்கே பாவம் நடக்கிறதோ அங்கே துக்கம் தான் இருக்கும். எத்தகைய பாவம்? அதையும் பாபா சொல்கிறார். ஒன்று, நீங்கள் தர்மத்தை நிந்தனை செய்தீர்கள்.
நீங்கள் எவ்வளவு தூய்மையற்றவராக ஆகிவிட்டீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று என்னை அழைத்து வந்தீர்கள். நான் இப்போது வந்திருக்கிறேன். தூய்மையாக்கக்கூடிய தந்தையை நீங்கள் வசைப்பாடுகிறீர்கள், நிந்தனை செய்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் பாவாத்மாக்களாயிட்டீங்க என்றார் பாபா. பிறவிகளுக்கும் பாவியாக இருக்கின்றேன், வந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறீர்கள். பாபா புரிய வைக்கிறார், யார் அனைத்திலும் அதிகமாக பிறவி எடுத்திருக்கிறாரோ அவருடைய நிறைய பிறப்பு கடைசியில் பிரவேசிக்கிறேன். பாபா நிறைய பிறவிகள் என்று எதை சொல்கிறார்? குழந்தைகளை 84 பிறவி. யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள் தான் 84 பிறவி எடுக்கிறார்கள். முதலில் லட்சுமி நாராயணன் வருகிறார்கள். இங்க நீங்கள் நரலிருந்து நாராயணனாக வந்திருக்கிறீங்க. சத்யநாராயண கதையை தான் சொல்கிறார்கள். எப்போதாவது யாராவது ராமர் சீதையாக ஆவதற்கான கதையை சொல்லி இருக்கிறார்களா? அவர்களை நிந்தனை செய்துள்ளார்கள் அப்படின்றார் பாபா. ஆமா, தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்திருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட தந்தையே நீங்க நிந்தனை செய்துட்டீங்க. 63 பிறவிகளா சொல்றாரு. 21 பிறவிகள் சொர்க்கத்தின் ஆஸ்தி இருக்கும் போது நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்க. எப்ப தேக உணர்வுக்கு வந்தீங்களோ அப்ப உங்களுக்கு துக்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. அது போல 63 பிறவிகள் பாவ கர்மங்கள் செய்து தந்தைய அஞ்ஞான இருள மூழ்கி தந்தையும் சேர்த்து நிந்தனை செய்துட்டீங்க. கல்லுல இருக்காரு, முள்ளுல இருக்காரு, சர்வ வியாபின்னு சொல்லி நிந்தனை செய்துட்டீங்க. இப்படிப்பட்டவர்களை தந்தை தூய்மையற்ற இந்த நிலையில இருந்து 5 விகாரங்களுக்கு அடிமையானதால பாவாத்மாவா மாறிட்டோம். அது போல அந்த ஆத்மாவா மாறினதுனால இப்ப தந்தை மறுபடியும் அந்த பாவ கர்மங்களை அடிக்கிறதுக்கான வழி சொல்லி இப்ப புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கான வழியும் சொல்றாரு. இப்படிப்பட்டவங்க தான் தேவதையா ஆக முடியும்ன்றத சொல்றாங்க. பிரதர், நரனிலிருந்து நாராயணன் கதை சொல்றாரு பிரதர் பாபா, அது சொல்லுங்க. இதுதான் நரன்ல இருந்து நாராயணன் ஆகும் கதை. 21 பிறவிகள் சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் நரன்ங்க யாரு? இந்த பாவாத்மாக்கள். பாவாத்மாக்கள் தான் நரன்களா இருக்காங்க. அந்த நரனைத்தான் அப்பா நாராயணனா ஆக்குறாரு. 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்குறாங்கன்னா லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் தான் தேவாத்மாக்களின் ராஜ்யம். அதுதான் இங்க இருந்து அங்கிட்டு போகணும் அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஒரு பாவத்தின் சுமையும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இப்ப யோகா அக்னியில எரிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட போக முடியும் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக இந்த நரன்ல இருந்து நாராயணனா மாத்த வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இது சொல்றது ராமர் சீதை ஆவதற்கான கதையை யாரும் சொல்லி இருக்கிறார்கள் பாபா கேட்கிறாரு. நிந்தனை தானே செய்யறாங்க அப்படின்றாரு. ஆமா, ராமர் சீதைய கதைகள்லாம் அப்படித்தானே வருது. கடவுளையே காட்டுக்கு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு. ராமரை கடவுளாதான் அந்த உலகம் பாக்குது. அப்ப ராமரையும் சீதையும் துரத்தி விட்டாங்க. அதுவும் கடவுளுடைய மனைவியான சீதைய ராவணன் கடத்திட்டு போற வரைக்கும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு இந்த ராமர் சீதை கதை, இந்த ராமாயண கதையெல்லாம் இருக்குதுல்ல சிஸ்டர், அதெல்லாம் நிந்தனை செய்துதானே எழுதிட்டாங்க. கடவுளே செய்தி எழுத மாதிரிதான் ஆயிடுச்சு இல்லையா. சீதைய லட்சுமி தேவின்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அவங்கள இப்படி நீ தவறானவன் சொல்லி மக்களே அவதூறு சொன்னது மாதிரியும், அவங்கள அந்த அக்னி பிரவேசம் ராமரே செய்ய வச்சது மாதிரிலாம், இப்படி எல்லாமே அந்த இறைவன் அந்த ஒரு ஸ்தூல கதையா இருந்தாலும் இறைவனையும் அவமதிக்கிறது மாதிரி தானே அந்த கதை இருக்குது. அது போல இந்த ராமர் சீதையை அவமதிச்சு எழுதியிருக்காங்களே தவிர, ஆனா லட்சுமி நாராயணரை யாரும் அவமதிக்க முடியாது. அதனாலதான் நரன்ல இருந்து நாராயணன் ஆக்கும் கதை அப்படிங்கிறத அந்த லட்சுமி நாராயணனுக்கு தான் அந்த உயர்ந்த பதவி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரப்பா. ராம் சீதையை அவமதிக்கிறாங்க, ஆனா லட்சுமி நாராயணனை யாரும் அவமதிக்கிறது இல்லையா. அது சத்யநாராயணன் கதை மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க பிரதர். இங்க நடக்குது கோவில் எல்லாம். ஆமா, அதுவும் நடக்குது. அது பக்தி மார்க்கம் இல்லையா. அஞ்ஞானத்துல மனிதர்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது சாஸ்திரத்தின் அடிப்படையில சொல்றாங்க. அந்த சாஸ்திரங்கள் எழுதி வச்சது கூட மனிதர்கள் தான்ங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கடவுள் சொல்லித்தர ஞானத்துக்கும் மனிதர்கள் எழுதி வச்ச ஞானத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா. ஞான சூரியன் எப்ப உதிச்சாரோ அப்ப பகல் நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அது அஞ்ஞானத்துல எழுதுனது. இருள் சூழ்ந்த நேரத்துல மனிதர்கள் எழுதுன சாஸ்திரங்கள் எப்படி ஒரு வழிகாட்டுதலா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்படி பாபா அரண்ல இருந்து நாராயணங்களாகவும் நாரையில இருந்து லட்சுமியாகவும் தான் மாற்றுகிறார். அவர்களை ஒருபோதும் யாரும் நிந்தனை செய்வது கிடையாது. நான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று பாபா சொல்கிறார்.
விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணன். சிறு வயதில் ராதா கிருஷ்ணர் ஆவார். பாபா சொல்றாரு விஷ்ணுவோட 2 ரூபம் இணைந்த ரூபம், அதாவது லக்ஷ்மியும் நாராயணனுமாக இருந்தாங்க அப்படின்றது. சிறு வயதில் அவங்க ராதா கிருஷ்ணவா இருந்தாங்க அப்படின்றது. இவர்கள் ஒன்றும் சகோதர சகோதரிகள் கிடையாதுன்றார் பாபா. இவங்க ஒன்னும் சகோதரனும் சகோதரி இல்ல, தனித்தனி குழந்தையாக இருந்தாங்க. அவர் மகாராஜா குமாரர், இவர் மகாராஜா குமாரி. இவர்களை சுயம்வரத்துக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் மனிதர்கள் யாரும் தெரிஞ்சுக்கலப்பா. இந்த விஷயங்கள் கல்பத்துக்கு முன்னால் யாருடைய புத்தியில் இருந்ததோ அவர்களுடைய புத்தியில் தான் நிற்கும். இந்த லக்ஷ்மி நாராயண், ராதா கிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் கோயில் இருக்கிறது. விஷ்ணுவின் கோயில் இருக்கு, அதனை நர நாராயணனுடைய கோயில் என்று சொல்கிறார்கள். மேலும் லக்ஷ்மி நாராயணனுடைய தனித்தனி கோயிலும் இருக்கிறது. பிரம்மாவுக்கு கூட கோயில் இருக்கு. பிரம்ம தேவதாய் நமக்கு, சிவ பரமாத்மாய நமக என்றுதான் சொல்கிறார்கள். அவர் தனிப்பட்டவராகிவிட்டார். விஷ்ணு வந்து 4 கைகள் காமிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 கைகளோட எந்த தேவதைகளும் இருக்க முடியாது. 2 கைகள் வந்து இவரு நாராயணனுடையது, 2 கைகள் வந்து லட்சுமியுடையது. அதுதான் இணைந்த ரூபமா லட்சுமி நாராயணன் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அது இல்லற தர்மம் இல்லையா, சொர்க்கத்துல வாழ்ந்தது லட்சுமி நாராயணன் சேர்ந்து வாழ்ந்த இல்லற தர்மம் இல்லையா, அதனால அப்படி 4 கை உடையவர்களா காமிச்சிட்டாங்க. அப்படியே அப்ப சத்தியுகத்து கூட்டிட்டு போய் கிருஷ்ணனும் ராதையும் தனித்தனி மகாராஜாவின் குமாரர்கள் குமாரிகள். கிருஷ்ணர் வந்து ஒரு மகாராஜாவுடைய குமாரன், ராதை வந்து ஒரு மகாராஜாவுடைய குமாரி. ராஜகுமாரர்கள் ராஜகுமாரிகள். இவங்க 2 பேத்துக்கும் திருமணம் எப்ப நடக்குதோ, சுயம்பரம் நடக்குதோ, அப்பதான் அவங்க லட்சுமி நாராயணனா ஆகுறாங்க. இந்த சிம்மாசனத்துல போய் அடுத்த ராஜ பதவியில வந்து உட்காருவாங்க இல்லையா, அப்பதான் அவங்க லட்சுமி நாராயணன்ற அந்த பதவி அவங்களுக்கு சூட்டப்படுது. இந்த விஷயத்த மனிதர்கள் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரப்பா. அப்புறம் இந்த பிரம்ம தேவதாய நமக, சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரம்மாவை தேவதையா ஆக்கிட்டாங்க. அப்ப பிரம்மா தனிப்பட்டவரா இருக்காருன்னு மனிதர்களுக்கே தெரிஞ்சிருக்குது. இத சொல்லி நீங்க புரிய வைக்கலாம். ஏன்னா சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவன் பரமாத்மாவா இருக்காரு, அவரு எப்பவுமே ஆத்ம ரூபத்துல இருக்கிறதுனாலதான் அவர் பரமாத்மான்னு சொல்றோம் அப்படின்னு பிரம்மாவையும் சிவனையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க சொல்லி அவங்களுக்கு புரியலாம் அப்படிங்கிறதுக்காக அப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. தேவதைகளை எப்போதாவது பகவான் என்று சொல்ல முடியுமா? எனவே பாபா புரியார், யார் மூலமாக திறப்பு விழா செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு முதலில் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக பகவான் அடித்தளம் போட்டு, அதாவது அடித்தளம் இட்டுட்டாருன்னு புரிய வைங்க. அடித்தளம் கொடுத்தாராம் பாபா, புது ஸ்தாபனை செய்ய. போட்டிருக்காரு உலகத்துக்கான பேஸ்மெண்ட் பேஸ் போட்டுட்டாரு. நம்பன் இருக்கு பிரதர், பேஸ் முடிச்சிட்டாங்களா பாபா? பேஸ்மெண்ட் ஆரம்பிச்சு பில்லர் எல்லாம் வச்சு பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க. இன்னும் நம்ம ரெடி ஆகி அங்க போறதுதான் பாக்கி. இன்னும் நம்ம பால் காய்ச்ச வேண்டிய விசேஷம் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் செய்யணும். ரெடியா போறதுக்கு ரெடியா இருக்கு. ஆமா, எல்லாம் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுல சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டெக்கரேஷன், அந்த அலங்காரம் எல்லாம் செய்யணும் இல்லையா, ரத்தினங்கள்லாம் பதிக்கணும் இல்லையா நம்ம அரண்மனை மாளிகையிலேனா, அதுக்குரிய வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் ஒரு 10-12 வருஷத்துல எல்லாரும் அங்க போயிடுவோம். இன்னொரு 15 வருஷங்களா பிரதர்? 12 வருஷம் சிஸ்டர். 88 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா, இன்னொரு 12 வருஷம் தான் இருக்குது. இன்னொரு வருஷம் முடிய விநாசம் நடக்கும். எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவோம். சாந்தி தாமத்துல இருந்து அப்பா நம்ம எல்லாரையும் சுகதாமத்துக்கு அனுப்பி வச்சிருவார். அங்க போய் சுகமான தேவதைகளா, தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களா நம்ம வாழ போறோம். பிரதர் பாபா வந்து இப்போ யார் மூலியமா பிரதர் அதெல்லாம் முடிச்சுட்டாரு வேலைய? அங்க அதுக்கு ஆள் இருக்காங்க இல்லைங்க பிரதர், அந்த வேலை செய்யறதுக்கு, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு, அரண்மனை கட்டுறதுக்கு ஆளா சிஸ்டர்? அதெல்லாம் இயற்கையே பாத்துக்கிறோம் சிஸ்டர். நம்ம தான் இயற்கையின் எஜமானர்களா மாறிட்டோம் இல்லையா.
நம்ம இங்க இந்த உலகம் விநாசம் முதல்ல ஆகணும்ல சிஸ்டர். எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய யோக பலம், யோக சக்தி எல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப இயற்கையே தாசியா மாறி அதுவா இயற்கையே தன்னால அதுக்குரிய காரியத்தெல்லாம் அப்ப இறுதி நேரத்துல செய்விக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் அப்ப டீட்டெயிலா சொல்றது இல்ல. இருந்தாலும் உங்களுடைய யோக சக்தினால அந்த உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுங்கிறத புரிய வைக்கிறார். நம்மளுடைய அந்த ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ்னால இந்த இயற்கை தாசியா மாதிரி அப்படிப்பட்ட உலகத்தை இந்த தேவாத்மாக்களுக்காக இந்த இயற்கையை உருவாக்கி தரும் அப்படிங்கறத சொல்றாங்க. உலகத்தில் லட்சுமி நாராயணுடைய ராஜ்யத்தில் அமைதி இருந்தது. இவர்கள் சத்தியுகத்தில் எஜமானர்களாக இருந்தார்கள். எனவே மனிதர்களை நரனிலிருந்து நாராயணாக, நாரியிலிருந்து லட்சுமியாக மற்றும் பெரிய லட்சுமியாக, அதாவது நாரியிலிருந்து லட்சுமியாக மாற்றும் பெரிய பல்கலைக்கழகம் அல்லது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் இது என்று பாபா இப்ப புரிய வைக்கிறார். இது அனைவருக்கும் சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு பாபா. விஸ்வ வித்யாலயம் என்று நிறைய பேர் பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அவை ஒன்றும் உலக பல்கலைக்கழகம் அல்ல. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம் என்றாகிவிட்டது. முழு உலகத்திலும் எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு கல்லூரியை திறக்கிறார். உலகத்தில் தூய்மையாவதற்கான விஸ்வ வித்யாலயம் இந்த ஒன்று மட்டுமே ஆகும். இதை பாபா ஸ்தாபனை செய்கிறார். நாங்கள் முழு உலகத்தையும் சாந்திதாமம், சுகதாமத்துக்கு அழைத்து செல்கிறோம். ஆகையால் தான் இதை ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று சொல்லப்படுகிறது என்றார் பாபா. ஆமா, யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க பல்கலைக்கழகத்தை. அப்ப இந்த முழு உலகத்தையும் ஒரு பக்கம் யூனிவர்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப இந்த யூனிவர்ஸ்லயே அப்பா ஒரே ஒரு கல்லூரியை திறந்து வைக்கிறேன். தூய்மையாகக்கூடிய ஒரே கல்லூரி இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் தான். ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அப்படின்னாலே அந்த யூனிவர்சிட்டி பேர் சரியா பல்கலைக்கழகம். அத சொல்றாரு அப்பா. இந்த தூய்மையாகக்கூடிய இடம் இது ஒண்ணுதான். இங்க நீங்க பாடம் படிக்கும் போதுதான் தூய்மையாக்கப்படுவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பாபா அதான் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். இப்ப பாபாவோட பேர் அங்க ஈஸ்வரன் வந்தது. இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா பிரதர்? ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம்னா தெரியும், புரிஞ்சுப்பாங்களா? நம்ம சொல்லணும்ல உங்களுக்கு. ஆமா, சொல்லி புரிய வைக்கணும். ஆனா போன கல்பத்துல யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த 33 கோடி தேவதைகள் தானே புரிஞ்சுக்கிட்டாங்க போன கல்பத்துல. அவங்கதான் இந்த கல்பத்திலயும் புரிஞ்சுக்கிடுவாங்க. டிராமா ரிப்பீட் ஆகுது இல்லையா? அதான் போன கல்பத்துல யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கதான் இந்த கல்பத்துல அப்பா கிட்ட வருவாங்க. இந்த கல்பத்துல யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அடுத்து ஒரு கல்பம் வரும் இல்லையா? அப்பவும் அவங்கதான் புரிஞ்சுக்கிடுவாங்க. இது 3 கால ஞானம். 3 கால ஞானத்தையும் கொடுத்து திரிகால தரிசி ஞானி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரன் முழு உலகத்துக்கும் முக்தி, ஜீவன் முக்தி, ஆஸ்தி கொடுக்கிறார். பாபாவின் விஷயம் எங்கே? இவர்கள் அனைவரும் சொல்லிக் கொள்ளும் பல்கலைக்கழகங்கள் எங்கே? யூனிவர்ஸ் என்றால் முழு உலகத்தையும் மாற்ற வேண்டும். இது பாபாவின் காரியம். நம்மை இந்த பெயரை வைக்க விடுவது இல்லை. அரசாங்கம் தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள். இதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அதையும் முதலில் புரிய வைக்க கூடாது. எங்களுடைய பெயர் பிரம்மகுமார் குமாரிகள். எப்போது பாபா இவரை ரதமாக்கினாரோ அப்போதுதான் இவருடைய பெயர் பிரம்மா என்றாகிவிட்டது. பிரஜாபிதா என்ற பெயர் புகழ் பெற்றது. அவர் எங்கிருந்து வந்தார்? அவருடைய தந்தையின் பெயர் என்ன? பிரம்மாவை தேவதையாக காட்டுகிறார்கள். தேவதைகளின் தந்தை கண்டிப்பா பரமாத்மாவாகத்தான் இருப்பார். அவர் படைப்பவர் ஆவார். பிரம்மாவை முதல் படைப்பு என்று சொல்லலாம். அவருடைய தந்தை சிவபாபா. அவர் சொல்கிறார், நான் இவருக்குள் பிரவேசித்து இவருடைய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படி சொல்றாரு பாபா. ஆமா, யூனிவர்சிட்டிங்கிற பேரை இந்த கவர்மெண்ட் நம்மள வைக்க வருதில்ல அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுவும் நேரடியா புரிய வைக்காம நாங்க பிரம்மகுமார குமாரிகள், பிரம்மா மூலமா இப்படி வாய் மூலமா அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா ஜென்மம் எடுத்தவர்கள் அப்படிங்கிறப்ப பரமாத்மா இவருக்குள்ள பிரவேசம் ஆயிருக்காரு. அவர் மூலமா ஞானம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரம்மா தான் முதல் படைப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. ஓகேங்க பிரதர். எனவே குழந்தைகள் இது ஈஸ்வரிய அருங்காட்சியம் என்று புரிய வைக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை வாருங்கள், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்றுதான் என்னை அழைத்தீர்கள் என்று பாபா சொல்கிறார். குழந்தைகளே ஆகிய ஆத்மாக்களே, நீங்க தங்களுடைய தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி விடுவீர்கள். மண்மனா பவ என்பது கீதையின் வார்த்தை. பகவான் மட்டுமே ஒரே ஒரு ஞான கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். கிருஷ்ணர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்க முடியாது.
அவர் தூய்மையற்ற உலகத்துக்கு வர முடியாது. தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்கும் பாபா தான் வருகிறார். இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் பஸ்பமாகும். எவ்வளவு சகஜமான விஷயமா இருக்கு. பகவானுடைய மகா வாக்கியம் என்ற வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்றார்கள். ஆமா, அதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் தான் அழைச்சிங்க. அதனாலதான் நான் வந்திருக்கேன். நான் பரமாத்மா, நான் தான் உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க முடியும். சிவன் தான் பரமாத்மான்னு சொல்லப்படுறாங்க முதல்ல சொன்னோம் இல்லையா. அப்ப இவர் தான் தூய்மையாக்க முடியும். ஆனா கிருஷ்ணர் தேகதாரியா இருக்காரு. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியாது. அவரு தூய்மையான உலகத்துக்கு மகாராஜாவா இருக்காரு. இது எளிமையான விஷயம் தானே, இதை தானே அப்படிங்கறது சொல்றாரப்பா. இது பகவானுடைய மகா வாக்கியம் என்று கண்டிப்பா சொல்றாருங்க பிரதர். இது யாருடைய மகா வாக்கியம்னா பகவானுடையது. ஆமா, அங்க கீதையில என்ன சொல்லிட்டாங்கன்னா கிருஷ்ணரை பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கிருஷ்ணரை பரமாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தேகதாரியா இருக்காரு. தேகம் எடுத்தவர் எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும்? எப்பவுமே ஆத்ம ரூபத்துல இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேர் பரமாத்மா. தேகம் எடுத்தவரை போய் எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும்? அந்த வார்த்தையே தப்பா இருக்கு இல்லையா? அப்படிங்கறதுனால அப்பா பிரிச்சு சொல்றார். பரமாத்மாங்கிறது சிவன், கிருஷ்ணருங்கிறவரு தூய்மையான உலகத்தின் ராஜா. இத உங்களுக்கு புரிய வைக்க முடியும் தானே? அப்ப கண்டிப்பா இந்த வார்த்தைகளை சொல்லி மன்மனா பவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி புரிய வைங்க. மன்மனா பவங்கிறது கீதையின் வார்த்தையா இருக்குது. ஆத்மாவான நான் பரமாத்மாவை நினைக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியும். கிருஷ்ணரை நினைச்சா பாவ கர்மங்கள் அழியாது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த பாவ கர்மங்களை அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பதவி கிடைக்குது நமக்கு, தேவாத்மாங்கிற பதவி கிடைக்குது. அப்படி ஆனவங்க தான் அந்த கிருஷ்ணர் தேவதைகள். அந்த கிருஷ்ணர், ராதை, லட்சுமி நாராயணன், அங்க வாழ்ந்த 33 கோடி தேவதைகள் இருக்காங்க இல்லையா அந்த சுகதாமத்துல, அப்படிப்பட்டவங்களாம் ஆக முடியும். இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த விஷயங்களை புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்க பிரதர், ஓகேங்க. அடுத்து பாபா சொல்ற காம விகாரம் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு இப்ப பரமாத்மா சொல்கிறார். முதலில் நிர்விகார உலகமா இருந்தது, இப்போது விகார உலகமாக இருக்கு. துக்கம்தான் அனைத்து இடத்திலும் இருக்கிறது. துக்கமே துக்கம்தான் இருக்குன்றார் எல்லா இடத்துலயும். நிர்விகாரிகளாக இருந்தார்கள் என்றால் சுகமே தான் இருக்கும் எல்லா இடத்துலயும்ன்றாரு. எனவே பகவானுடைய மகா வாக்கியம் காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆவீர்கள் என்பது பாபா இப்ப புரிய வைக்கிறார். இத புரிய வைங்கன்றாரு எல்லாருக்குமே வைக்கணும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. நாங்களும் அவரைத்தான் நினைவு செய்யறோம். ஏதாவது கல்லூரி திறக்கப்படுகிறது என்றால் அதனுடைய திறப்பு விழா செய்விக்கிறார்கள் அல்லவா அப்படின்றார் பாபா. ஏதாவது கல்லூரி திறக்கும் போது திறப்பு விழா செய்யறாங்க. அதுபோல் இதுவும் கூட கல்லூரி. நிறைய கிளை நிலையங்கள் இருக்கிறது. கிளை நிலையங்களில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பா டீச்சர் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாபா புதிய புதிய கிளை நிலையங்களில் நல்ல நல்ல டீச்சர்களை நியமிக்கிறார். விரைவாக தங்களுக்கு சமமாக மாற்றி பிறகு மற்ற சென்டருக்கு சேவையின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள அனுப்ப வேண்டும் என்பதற்காக வைக்கிறார். யார் யார் சரியான முறையில் முரளித்து சொல்ல முடிகிறது, புரிய வைக்க முடிகிறது என்று பார்க்கிறார். பிறகு இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்து வகுப்பு நடத்துங்கள் என்று சொல்கிறார். இப்படி ஒத்திகை பார்க்க வைத்து அவர்களை அமர்த்திவிட்டு மற்ற இடங்களுக்கு சென்டர்களை பார்த்து கொள்ள சென்று விட வேண்டும். பிராமணிகளின் வேலையே ஒரு சென்டரை பார்த்தார்களா, பிறகு சென்று வேறொரு சென்டரை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு டீச்சரும் 10-20 சென்டரை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நிறைய சேவை செய்ய வேண்டும். கடைகளை திறந்து கொண்டே செல்லுங்கள். தங்களுக்கு சமமாக மாற்றிவிட்டு யாரையாவது பொறுப்பாக விட்டு கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் யாரையாவது தங்களுக்கு சமமாக தயார் செய்து விட்டு வேறொரு சென்டரை திறக்க வேண்டும் என்று மனதில் வர வேண்டும். அதான் ஓகே. காமங்கிறது மகா சத்ருன்னு கீதையிலே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப காமம்ங்கிறது 2 விஷயத்த குறிக்குது. ஒண்ணு உடல் ரீதியான காமம் ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு ஆசைகள். ஆசைகளுக்கும் இன்னொரு பேர் காமம் தான். இந்த 2 காமத்தையும் நீங்க வென்றவர்களா ஆகணும். ஆசையை வென்றவர்களா ஆனான்னா இயற்கையை வென்றவர்களா ஆக முடியும்.
அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப ஆசை இருந்தா கூட அது தூய்மையற்ற நிலைதான். உடல் ரீதியான காமம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா ஆசைகளும் காமத்தின் ஒரு அம்சம் தான் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. இச்சையே இருக்கக்கூடாது. ஏன்னா தேவதைகளுக்கு இச்சா மாத்திரம் அபித்யா. அப்படிப்பட்டவங்க தான் இயற்கையை வென்றவர்கள், இயற்கையின் எஜமானர்கள் சொல்லப்படுறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களை நீங்க ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு அந்த பாயிண்ட்ல. அப்புறம் இந்த நீங்க பிராமணிகள் ஆறீங்க அப்படின்னா 10-20 சென்டர்ஸ நீங்க திறந்து வைக்கணும். உங்களுக்கு சமமா எல்லாரையும் மாத்தி அந்த சென்டர்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளை நிமித்தமா ஆக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு. இப்ப நம்ம ஒருத்தவங்கள நல்ல பாடம் சொல்லி கொடுத்து நல்ல முரளி வாசிக்க வச்சு நல்ல தகுதியோடையவராக்கி ஒரு சென்டருக்கு நிமித்தமாக்குறோம். அப்புறம் அது பிராமணி அந்த சென்டரை பாத்துக்கிடுவாங்க. அப்படியே சீனியர் இருக்காங்க இல்லையா, அவங்க வேற சென்டர்ல போய் புதிய ஒரு கிளை நிலையை ஆரம்பிச்சு அங்கேயும் யாரையாவது தனக்கு சமமா மாத்தி அவங்களையும் அந்த சென்டரை பொறுப்பாளியை ஆக்கிட்டு அடுத்து இப்படி ஒவ்வொரு சென்டர்ஸ்லயும் ஒவ்வொருத்தவங்கள நிமித்தமாக்கி கொண்டே போகணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் நல்ல குழந்தைகளுக்கு அழகு. இந்த கிளை நிலையங்களை இந்த முழுசா திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆளும் 10-20 சென்டர்ஸ்ல திறந்து வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு அப்பா 1969க்கு முன்னாடி. எல்லாரையும் நமக்கு சமம் தனக்கு சமமா மாத்தி அங்க பொறுப்பாளர்களா நிமித்தமா ஆக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே, இப்ப நிறைய சென்டர் ஓபன் ஆயிடுச்சுங்கல்ல பிரதர், நிறைய இடத்துல இருக்குங்களா பிரதர்? பாபா சொன்ன மாதிரி ஆச்சு. ஆமா, இருக்கு. ஓகேங்க. அது யாராவது தங்களுக்கு சமமா தயார் செய்து விட்டு வேறொரு சென்டரை திறக்க வேண்டும் என்று மனதில் வர வேண்டும். ஆனால் இப்படி நேர்மையானவர்கள் பலரில் சிலர்தான் இருக்கிறார்கள். யார் முழு உலகிற்கும் சேவை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சென்டரை திறந்தார்கள், தங்களுக்கு சமமா மாற்றினார்கள், பிறகு மற்றொரு இடத்தில் சேவை செய்ய வேண்டும். ஒரே இடத்தில் சிக்கிக் கொள்ள கூடாது. நல்லது சொல்றார் பாபா. யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லையா, வேறு காரியம் செய்யுங்கள். அதில் தேகாபிமானம் மட்டும் வரக்கூடாது. நான் பெரிய வீட்டை சேர்ந்தவன், இந்த வேலையெல்லாம் எப்படி செய்வேன், எங்களுக்கு வலி ஏற்படும், வலி பாபா சொல்லி எங்களுக்கு வலிக்கும், இந்த வேலையெல்லாம் செஞ்சா வலி ஏற்படும், கொஞ்சம் வேலை செஞ்சாலும் எலும்பு நோகும் என்பதை தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. எதையும் புரிந்து கொள்வதே இல்லை, மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பாபா இன்னார் எனக்கு புரிய வைத்தார், என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து விட்டார் என்று மற்றவர்களும் எழுத வேண்டும். சேவையின் நிரூபணம் கிடைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் டீச்சராக வேண்டும். பிறகு தாங்களே எழுத வேண்டும். பாபா எங்களுக்கு பின்னால் பராமரிக்க கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் நிறைய பேரை தனக்கு சமமாக மாற்றி இருக்கிறேன். நாங்கள் சென்டர்களை திறந்து கொண்டே செல்கிறோம். இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் மலர்கள் என்று சொல்லப்படுது. சேவையே செய்யவில்லை என்றால் எப்படி மலர்களாக ஆக முடியும்? மலர்களின் தோட்டமும் இருக்கிறது இல்லவா அப்படின்னு கேட்கிறார் பாபா. ஆமா, இப்ப பெரிய அந்த காலத்துல நல்ல பணக்கார பசங்க எல்லாம் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க இல்லையா, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சரண்டர் ஆயிட்டாங்களா, அவங்கள சொல்றாரு. அங்க வந்து யஜ்யத்துல புரிய வைக்க முடியல, அடுத்தவங்களுக்கு நம்ம ஞானத்தை சொல்லி புரிய வைக்க முடியல, அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் விசேஷ தன்மை திறமை எல்லாம் இல்லை அப்படின்னா வேற காரியம் செய்யுங்க. கர்மனா சேவை இருக்கு இல்லையா, கிளீன் பண்றது, பெருக்கிறது, கிளீன் பண்றது, பாத்திரம் விளக்குறது, சமையல் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட செய்யுங்க. அது கூட உங்களுக்கு பாக்கியத்தை உருவாக்கி தரும் இல்லையா அப்படின்றத சொல்றாரு. ஆனா பெரிய வீட்டு பசங்களை என்ன செய்வாங்க, கூட்டுறதா, நாங்களாம் கூட்ட மாட்டோம், இந்த வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்க வசதியா வாழ்ந்தவங்க, இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு மேல் வலிக்கும் உடம்பு வலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இதெல்லாம் தேக அபிமானம்னு சொல்றாரு. தேக அபிமானம் இருக்கிறதுனாலதான் ஒரு கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது கீழான வேலைன்னு நினைக்கிறாங்க. ஒரு அபிமானம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கீழான வேலையெல்லாம் கிடையாதுங்க. பரமாத்மாவுடைய வீட்டுல நான் ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில இருந்து சேவை செய்யுங்க. கர்மயோகியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாக்கியம் உருவாகும். இப்படி தேக அபிமானத்துல அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றது வந்து என்னன்னு சொல்றது, அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்துறது மாதிரி இருக்கு இல்லையா. நான் வசதியான வீட்டு பையன், அந்த உயர்வு தாழ்வு பாக்குறது மாதிரி இருக்குது இல்லையா, அத சொல்றாரு. எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப
இந்த மாதிரி கூட சேவை செய்யலாம் நீங்க. அப்புறம் அந்த சேவையை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, மற்றவர்களையும் தனக்கு சமமா ஆக்கி பொறுப்பாளர்களா மாத்தணும். அவங்களும் எப்படி எழுதணும் லெட்டர்ஸ் அப்பாவுக்கு எழுதி வைக்கணும்னா, இந்த பிராமணி எனக்கு புரிய வச்சாங்க, என்னுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு பாப்பா அப்படின்னு மற்றவர்கள்ட்ட இருந்து அந்த மாதிரி லெட்டர்ஸ் வரணும். இந்த மாதிரி சேவை நிரூபணத்தை காட்டுங்க. எந்த விதமான சேவையும் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களை எப்படி மலர்கள்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க மலர்கள் ஆகணும், மலர்களின் தோட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. பாபா சொல்றாரு, எனவே திறந்து வைப்பவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கிறோம், சூத்திரில இருந்து பிராமணர்களாக ஆகிறோம். பாபா இந்த பிராமண குலம் மற்றும் சூரிய வம்ச சந்திர வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த சமயத்தில் அனைவரும் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவராக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் தேவ வர்ணத்தை சேர்ந்தவராக இருப்பார்கள். பிறகு சத்திரியர் வைஷ்யர் வர்ணங்களாக ஆகிறார்கள். எத்தனை கருத்துக்களை பாயிண்ட்ஸ் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள்ன்றார் பாபா. இந்த மாதிரி எத்தனை கருத்துக்களை பாயிண்ட்ஸ்களை குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். முதலில் பிராமண வர்ணம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இந்த பிரம்மா அமர்ந்திருக்கிறார், நல்ல விதத்தில் புரிய வைக்க வேண்டும். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இந்த பிரம்மா இப்ப அமர்ந்திருக்கிறார்னு கேட்கிறார் பாபா. நல்ல விதத்துல புரிய வைங்க. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை. யாருடைய ஸ்தாபனை? பிராமணர்களுடைய ஸ்தாபனை. பிறகு அவர்களுக்கு படிப்பினைகளை கொடுத்து தேவதை ஆக்குகிறார். நாங்கள் பாபாவிடம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பகவானுடைய மகா வாக்கியம் அர்ஜுனனுக்கு என்று எழுதிவிட்டார்கள். யார் அர்ஜுனன் என்பது யாருக்கும் இப்போ தெரியாது. நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒருவேளை யாராவது நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள், எங்களுக்கு பிரம்மாவோட எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி தேவதையாக முடியும்? பிரம்மாவின் மூலம்தான் தேவதைகள் ஆவீர்கள். சிவபாபா உங்களை எப்படி, யார் மூலமா என்னை நீங்கள் என்று சொன்னார்? பிரம்மாவின் மூலம்தான் சொன்னார். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தான் நீங்கள் அனைவரும். பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் பிரம்மாவின் குழந்தையா இருந்தோம் என்றால் கண்டிப்பா பிரம்மா நினைவுக்கு வருவார். சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் படிப்பிக்கிறார். சொல்லுங்க. ஆமா, இப்ப அப்பா ஒரு முறை அந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தி காமிச்சாரு, கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சூத்திரர்களா இருப்பீங்க, அப்புறம் பிராமணர்களா மாறினீங்க. இந்த பிராமண குலத்தை அப்பா ஸ்தாபனை செய்யறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சூத்திரர்களா இருந்தீங்க, அப்பா ஜென்மம் கொடுத்துதான் உங்களை பிராமணர்களா மாத்தினேன். இந்த பிராமண குலம், அடுத்து சூரிய வம்சம், சந்திர வம்சம், இந்த வைசிய தர்மம், அப்புறம் மீண்டும் சூத்திரரா ஆகுறீங்க. இப்படி அந்த சக்கரத்தை சுத்தி காமிக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அப்பா சொல்றேன். இதெல்லாம் குழந்தைங்க மறந்துடுறீங்க இல்லையா? அப்ப இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மா மூலமா தான் இந்த பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்யறேன். பிரம்மா கிட்ட இருந்துதான் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பிரம்மா உடம்புலதான் அப்பா உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்றேன். அப்ப பிரம்மா மூலமா தான் ஸ்தாபனை ஏற்படுது அப்படிங்கறத சொல்றாரு. ஓகேங்க. நாங்கள் பிரம்மாவின் குழந்தையாக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பா பிரம்மா நினைவுக்கு வருவார்கள் அப்படின்னு கேட்கிறார் பாப்பா. சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் தான் படிப்பு செய்கிறார். சொல்லுங்க. ஆமா, ஆனா அந்த இது பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம் அர்ஜுனனுக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுனன்றது இங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஒரு அர்ஜுனனுக்காக அர்ஜுனன் நாம தான். அர்ஜுனன்னா நாம எல்லாரும். அர்ஜுனன்னா ஒருத்தருக்கு மட்டும் பரமாத்மா புரிய வைக்க மாட்டார் இல்லையா? அங்க கிருஷ்ணர் பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் பரமாத்மானாலும் ஒரு அர்ஜுனனுக்காக ஞானம் கொடுக்க மாட்டார் இல்லையா? அதே போலதான் நீங்க பிரம்மா பாபா மூலமா நான் ஞானம் சொல்றத ஒருத்தருக்காக, இந்த பிரம்மா பாபாவுக்கு மட்டும் இல்ல, பிராமண குழந்தைகளான உங்களுக்கும் சேர்த்துதான் அப்படிங்கறத சொல்றேன். ஒருத்தருக்காக நான் ஞானம் சொல்றது இல்ல, கூட பிரம்மா குமாரர் குமாரிகள்லாம் நீங்க இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த ஞானத்தை சொல்றேன் அப்படிங்கறத புரிய வைக்கிறேன். அதான் பிரம்மா மூலமா இந்த பிராமண குழந்தைகளை, பிராமண வம்சத்தை ஸ்தாபனை செய்யறேன். இவங்கதான் நாளைக்கு சூரிய வம்சத்திலையும் சந்திர வம்சத்திலையும் வரப்போறாங்க. இவங்களே வைத்திய தர்மத்திலையும் சூத்திரர்களா மறுபடியும் ஆகுறாங்க. மறுபடியும் தந்தை உங்களுக்கு ஜென்மம் கொடுத்து பிராமணர்களா மாத்துறேன் அப்படின்னு அந்த சக்கரத்தை அப்படியே சுத்தி காமிக்கிறேன்.
ஓகேங்க. அப்ப பாபா இப்ப சொல்லி தரது வந்து பிரம்மாவோட உடலின் மூலமா இப்ப படிப்பு சிவபாபா தான் சொல்லி தராரு அப்படின்னு சொல்றாரு பாபா. பிரம்மா பாபா இடையே இருக்கிறார். பிராமணர்களாக ஆகாமல் எப்படி தேவதைகளாக முடியும்? நான் எந்த ரதத்தில் வருகிறேனோ அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மாவை தந்தை என்று சொல்லவில்லை என்றால் எப்படி குழந்தையாக முடியும்? தங்களை பிராமணன் என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் சூத்திரர்களே ஆவார்கள். சூத்திரனிலிருந்து உடனே தேவதையாவது கடினமானதுன்றார் பாபா. பிராமணர்களாகித்தான் சிவபாபாவை நினைவு செய்யாமல், அதாவது பாபா என்ன சொல்றாங்க, பிராமணர்களாகி சிவபாபாவை நினைவு செய்யாமல் எப்படி தேவதையாக முடியும்? இதில் குழப்பம் அடைய அவசியம் கிடையாதுன்றாரு. எனவே திறந்து வைப்பவர்களுக்கு பாபாவின் மூலம் திறப்பு விழா நடந்து விட்டது என்று புரிய வைக்க வேண்டும். தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழிந்துவிடும் என்று உங்களுக்கும் கூறுகிறேன். அந்த தந்தை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவராக இருக்கிறார். நீங்கள் தூய்மையாகி தேவதைகளாக விடுவீர்கள். குழந்தைகள் நிறைய சேவை செய்ய முடியும். நாங்கள் பாபாவின் செய்தியை கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். இப்போது செய்வதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம். நாங்கள் செய்தியை கொடுத்து கொண்டே செல்கிறோம். வேறு எந்த முறையிலும் தூய்மை ஆகவே முடியாது. நேரம் கிடைக்கும் போது சேவை செய்யுங்கள். நேரம் அதிகம் கிடைக்கிறது நல்லதுன்னு பாபா சொல்றாரு. வாணி முடிக்கிறார். ஆமா, இப்ப பிராமணர்கள் ஆகாம தேவதை ஆக முடியாது உங்களால. அப்ப பிராமணர்கள் வந்து தேவதையா மாற்றக்கூடிய ஒரே இடம் இந்த இடம்தான். இங்க சேவை செய்யலாம், செய்யாம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். இந்த சேவை செய்யறவங்க தான் நாளைக்கு உயர்ந்த பதவியை அடைவாங்க. அப்ப இந்த விஷயங்களை அந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, மற்ற இந்த திறப்பு விழா செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கறத சொல்லி முடிச்சிருக்காரு அப்பா. ஓகேங்க பிரதர். ஓகே. அது பாபா நடுவுல வந்து அந்த சூத்திரன்ல இருந்து உடனே தேவதையாவது கடினம் சொல்றாருங்க பிரதர். பிராமணன் நடுவுல அது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் சிஸ்டர். அந்த கேள்வி பதில் கொஸ்டின் தான். சூத்திரர்கள் இருந்து தேவதையா ஆகிறது கஷ்டம். பிராமணர்கள்லாம் ஆகணும். சூத்திரர்கள் பிரம்மா மூலமா ஞானம் கேட்டு அவங்க பிராமணர்களா மாறணும். மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த ஞானத்தின் உடைய அடிப்படையில தான் குணங்கள் தாரணையாகும், சக்திகள் தாரணையாகும். அந்த தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரத்தை உருவாக்குங்க. அந்த தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரம் தான் தேவதையா மாறுறதுக்கு உதவி செய்யும். புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? ஆமா, அதுதான் அந்த பாயிண்ட் தான் அப்ப சொல்றாரு. இந்த ஒரு இடம் தான் இருக்குது நீங்க இந்த தெய்வீக குணத்தை உருவாக்குறதுக்கும் நீங்க தூய்மையாகிறதுக்கும் அப்படிங்கிறார். ஓகே, அதான் அப்படி முடிச்சார் வாணி. ஓகே, ஆமாங்க பிரதர். தாரணையில பாபா சொல்றது புதிய புதிய சென்டர்களோட வளர்ச்சிக்காக தங்களுக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றும் சேவை செய்ய வேண்டும். சென்டர்களை திறந்து கொண்டே செல்லுங்கள். ஒரே இடத்தில் இருந்து விடக்கூடாதுன்றாரு. மலர்களின் தோட்டத்தை தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் மலர்களாக ஆகணும். மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக மலர்களாக்க வேண்டும். எந்த ஒரு சேவையிலும் தேக அபிமானம் வரவே கூடாது அப்படின்றாரு. வரதானம் வந்து அனைத்து பொருட்களின் மீதுள்ள பற்றுகளில் இருந்து விடுபட்டு ஆசையற்றவராக இயற்கையை வென்றவராக ஆகுங்கள். என்ன சொல்றாருன்னா எல்லா பொருள் மீதுள்ள பற்ற வந்து விடுபட சொல்றாரு பிரதர். பற்றில இருந்து விடுபட்டு ஆசையற்றராகவும் இயற்கையை வென்றராகவும் ஆகுங்க. வந்து ஏதேனும் பொருள் கர்ம இந்திரங்களை தன் வசப்படுத்தினாலோ, அதாவது ஆசையை ஏற்படுத்தும் மனநிலையை ஏற்படுத்தினாலோ அது வந்து விடுபட்டவராக ஆக முடியாது. விருப்பங்கள் என்பதும் ஆசையின் இன்னொரு வடிவம். ஆசை என்பது இல்லை, ஆனால் இந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆக இதுவும் கூட சூட்சமமான ஆசை. எனவே ஒரு பொருள், அதாவது அல்பகால சுகத்தின் சாதனம் ஏதேனும் தன்னை ஈர்க்கின்றதா என ஆழ்ந்து சோதனை செய்யுங்கள். பொருட்கள் அனைத்தும் இயற்கையோட சாதனங்கள். இவற்றின் மீது உள்ள ஆசையிலிருந்து விடுபட்டால்தான் இயற்கையை வென்றவர்களாக ஆக முடியும்ன்றார் பாபா. ஆமா, ஏன் அப்படி சொல்றாராப்பா அப்படின்னா, தேவதைகள் வந்து மாத்திரம் அவித்யா, ஆசைகள் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் இயற்கை வென்றவர்களா சொர்க்கத்தின் எஜமானர்களா இருந்தாங்க.
அதுதானே உண்மை. அது போல அந்த சம்ஸ்காரத்தை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா இப்பவே அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிடுங்க அப்படிங்கிறார். சொர்க்கத்துல போய் தான் அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கணும்னு அவசியம் இல்ல. பிராமணர்கள் தானே தேவதையா மாற போறாங்க. அப்ப அந்த முயற்சியை நீங்க இப்பயே கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இந்த பொருட்கள் மீது பற்றுதலையே விளக்க சொல்றாரு அப்படின்னா, இந்த பொருட்கள் எல்லாமே இயற்கையின் சாதனங்களா இருக்குது. 5 தத்துவங்களான பொருட்கள் தானே. இப்போ ஒரு லட்டு செய்யறோம்னா அதுல இருக்க அந்த பொருட்கள் எல்லாம் நிலத்துல இருந்து வந்தது. சக்கரை இந்த இதெல்லாம் நீரு அந்த இதெல்லாம் இருக்குது பாத்தீங்க. இந்த பஞ்ச தத்துவங்களின் விஷயங்கள் தான் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கும். அது என்ன செய்யறது, நாக்க அடிமையாக்குது. நாக்குங்கிறது சுவைக்கு அடிமையாகிறோம் பாத்தீங்க. அதான் கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாக்கக்கூடியதா இருக்குது இந்த இயற்கையின் விஷயங்கள் பொருட்கள். அதுக்காக அப்பா சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, இருந்தாலும் செக் பண்ணுங்க, சோதனை செய்யுங்க. எந்த பொருளும் உங்களை இந்த கர்மேந்திரியங்களுக்கு வசமாக்குறது இல்லதானே. இப்போ ஒண்ணு சாப்பிட்டோம், திருப்தி ஆயிடுச்சு, விட்டுட்டோம்னு இல்லாம திரும்ப திரும்ப அந்த பொருளை சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்துட்டே இருக்கீங்க இல்லையா. திரும்ப திரும்ப ஆசை விடாம திருடி சாப்பிடணுங்கிற அடுத்த எண்ணம் வரும். அவங்களுக்கு இருந்த எண்ணம் இல்லாம போனா எனக்கு கிடைச்சா போதுங்கிற எண்ணம் வரும். இப்படியே அத ஒரு ஈர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இயற்கையின் சாதனம். அது நல்லவர்களா மாற விடாது உங்களை, அதான் உங்களை விடுபட்டவர்களா ஆக்க விடாது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப நீங்க யாரு, ஆசைகள் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களா ஆகணும். இச்சா மாத்திரம் அவித்யா. இப்படிப்பட்டவங்க இயற்கையை வென்றவர்களாக இருக்க முடியும். நீங்க இயற்கையின் சாதனத்துக்கு அடிமையா இருக்க உங்களை போய் இயற்கையை வென்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி ஆசைகள் விருப்பங்கள் எதிரியாவது இருக்குதா அப்படிங்கறத சோதனை செய்யுங்க அப்படிங்கறது சொல்றாங்கப்பா. ஸ்லோகன் சொல்றார் பாபா, என்னுடையது என்னுடையது போன்ற குழப்பங்களை விட்டு விட்டு எல்லைகளை கடந்து செல்பவரே விஸ்வ கல்யாணக்காரி அப்படி சொல்றாங்க. ஆமா, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் விஸ்வ கல்யாணக்காரிகள். உலகத்துக்கே நன்மை செய்யணும் அப்படின்னா நீங்க குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டவர்களா இருக்கணும். குழப்பம் ஏன் வருது உங்களுக்கு? எதையாவது என்னுடையதுன்னு பிடிச்சு வச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு குழப்பம் வருது. அந்த குழப்பம் வர்றதுனாலதான் உங்களால விஸ்வ கல்யாணக்காரியா மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா உங்களால ஆக முடியல. அப்ப என்ன செய்யணும்? என்னுடையதுங்கிறத விட்டுருங்க. அப்ப குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டவர்களா ஆயிடுவீங்க, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதெல்லாம் என்னுடையதுன்னு பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த தேகம் என்னுடையது, சுத்தி இருக்க உறவுகள் இருக்காங்க இல்லையா, கணவன் என்னுடையவர், பிள்ளைங்க என்னுடையவங்க, அம்மா அப்பா என்னுடையவங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னுடையவங்கன்னு பிடிச்சு வச்சிருக்கோம். தேகத்தின் உறவுகளை பிடிச்சு வச்சிருக்கோம், நம்முடையவங்க. இந்த வீடு என்னது, இந்த வாசல் என்னது, இந்த சொத்து என்னது, இந்த பொருட்கள்லாம் என்னதுன்னு பிடிச்சு வச்சிருக்கோம். அதான் என்னுடையது அப்படிங்கிற அந்த குழப்பங்கள் விடுபடுங்க முதல்ல அப்படிங்கிறாரு. நான் வெறும் ஆத்மாதான், இந்த உலகமே கிடையாது, இது தேக உலகம், நான் ஆத்மாவா இருக்கேன். என்னுடையவர் பரமாத்மாவா இருக்காரு. பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த பரந்தாமம் ஆத்மலோகம் தான் என்னுடைய சொந்த வீடா இருக்குது. இப்ப இந்த எல்லையற்ற நிலைக்கு வந்துருங்க, அப்பதான் நீங்க உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா ஆக முடியும்ன்றத சொல்றாரு. ஓ சரி சரி பிரதர். இப்ப நம்மளுடைய வீடு இது கிடையாது, நம்ம வீடு பரந்தாம வீடு, ஆத்மாக்கள் வீடு. ஆமா ஆமா, அப்போ சுகதாமத்தையும் நினைங்கன்னு வரலைங்க பிரதர் பாபா அப்பா. ஆமா ஆமா ஆமா, இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆத்மாக்கள் விருந்தாளிகள், இந்த உலகத்துக்கு தேக உலகத்துக்கு விருந்தாளிகள். இங்க ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறோம்னா அங்க போய் அந்த வீடு என்னது, அங்க இருக்கவங்க என்னுடையவங்க நினைக்க மாட்டோம் இல்லையா. போவோம், ஒரு 2-3 நாள் தங்கி இருப்போம், அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், டாய்லெட் யூஸ் பண்ணுவோம், கிச்சனை யூஸ் பண்ணுவோம், அந்த பெட் இருக்கும், அடுத்தவங்க வீடு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி கிளம்பி வந்துரும் 3 நாள் கழிச்சு. அந்த வீட நம்மோட இது நினைப்போமா? நினைப்பே வராதுங்களா பிரதர்? நினைப்பே வராது இல்ல. அது போல நீங்க இந்த வீட்டை யோசிச்சுக்கோங்க. நீங்க ஆத்மாலோகம் தான் உங்களுடைய சொந்த வீடு. இந்த உலகத்துல ஒரு 5000 வருஷம் விருந்தாளி போல இருந்தீங்க, சரியா? இப்ப விருந்தாளி வேலை முடிஞ்சுச்சு, திரும்பி வீட்டை பார்த்து கிளம்புங்க. இப்ப வீட்டுக்கு போயிட்டாலும் மறுபடியும் விருந்தாளி வீட்டுக்கு வரதான் போறோம். வரணும் போகணும், வரணும் விருந்தாளி தான் நம்ம போவோம். ஆத்மாக்கள் அந்த 2 யுகம் பிரதர், அந்த சத்தியுகம் சொல்றாருல, அத வேணா நினைங்க, அங்க அத நினைச்சுக்கோங்கன்றாரு. அந்த 2 யுகம் மட்டும் நமக்கு சொந்தமா? அதுவும் கிடையாது.
அது வந்து நம்ம விருந்தாளி வீடு சிஸ்டர். விருந்தாளி வீட்டுக்கு வரணும் இல்லையா, போகணும் சிஸ்டர். இப்ப விருந்தாளி இந்த டிராமா முடிஞ்சு போச்சு. நம்ம யூஸ் பண்ண விருந்தாளி வீட்டுல இப்ப என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, விருந்தாளி வீட்டுல நல்ல வசதி வாய்ப்போட இருந்தீங்க, அவங்க கொஞ்சம் ஏழை ஆயிட்டாங்க, ரொம்ப ஏழை ஆயிட்டாங்க விருந்தாளிங்க. அவங்களால நம்மள ஒரு 4 பேரை வச்சு பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப நாமளா ஒதுங்கி வந்துருவோம் இல்லையா, சரி அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு, நம்ம எல்லாம் வச்சு அவங்கள கவனிக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளா ஒதுங்கி வந்துடுறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகம் மொத்தமா ஏழையா போயிடுச்சு. நம்ம வரும்போது இந்த உலகம் பணக்கார உலகமா இருந்துச்சு. அப்ப நம்ம நல்ல வசதி வாய்ப்போட இருந்தோம். திருப்பி இப்ப ரொம்ப ஏழையாயி போயிடுச்சு இந்த உலகம், ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. அதனால நீங்க விலகி வந்துருங்க, அவங்க பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. நீங்க சுகதாமத்தை வேணா நினைங்க, இந்த உலகம் ஏழை உலகமா ஆயிடுச்சு, மொத்தமா விநாசம் பண்றதுக்கு தான் வந்தாச்சு இல்லையா. உலகம் அழிய போகுது. ரொம்ப ஏழை ஆயிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க, பட்னி கிடந்து இறந்து போயிடுவாங்க இல்லையா, வசதி இல்லாம. அந்த மாதிரி இப்ப முழு உலகமும் விநாசமாக போகுது, ஏழையாகி போயிருச்சு மொத்தமா. அப்ப உங்களுக்காக புது உலகத்தை ஸ்தாபனை செய்துட்டேன், பணக்கார வீட்டுக்கு போக போறீங்க. அப்ப இப்ப நீங்க முதல்ல வீட்டுக்கு வந்துருங்க, சொந்த வீட்டுக்கு வந்துருங்க, அப்புறம் மறுபடியும் அப்ப உங்களுக்கு நல்ல உலகத்தை உருவாக்கி தரேன், அங்கேயும் விருந்தாளியா போய் வாழ்ந்துட்டு வாங்க அப்படிங்கறது சொல்றேன். இப்படி இது நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குங்க பிரதர். இது கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்மளோட சொந்த வீடு பரந்தாம வீடு, அங்க கொஞ்ச நாள் இருங்க, அப்புறம் திரும்ப நாடகத்துல வந்துதான் ஆகணும். புதிய வீடு கிடைக்கும், மாளிகை திரும்பவும் அப்படி வந்துட்டு இப்படி வந்துருங்கன்றாரு. ஆமா, போகணும் வரணும், போகணும் வரணும், அப்படி இருங்க. 2 நாள் முன்னாடி வாணி கரெக்ட் வாணில சொன்னார் இல்லைங்க பிரதர், மேல போறீங்க திரும்ப கீழே இறங்குறீங்க வரீங்க. இது ஒரு வார்த்தையா கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சிஸ்டர். நம்ம ஆத்மாக்கள் வானம் பூமிக்கும் பறந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். வானங்கிறது எது, வீடு. பூமிங்கிறது எது, அதான் வானத்துக்கும் பூமிக்கும் எப்பவும் பறந்துகிட்டே இருங்க ஆத்மாக்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சொர்க்கத்திலயும் இங்கே இருக்கிற மாதிரி அதை மட்டும் நினைச்சிட்டே இருக்க. ஆமா ஆமா, இதுதான் பயிற்சியே உங்களுக்கு. இதை விட ஈஸியான புருஷார்த்தம் உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. கடவுளால மட்டும்தான் இப்படி ஒரு புருஷார்த்தம். ஆனா இததான் நம்ம கஷ்டம் நினைக்கிறோம்ல பிரதர். அவங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறாங்களே, நமக்கு தான் பாபா இவ்வளவு சொல்றாருன்னு நினைக்கிறோம். ஆனா இதுல இருக்கிறத வந்து நம்ம உணர்ந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். கடைசியா அதுதான் நமக்கு பாபா சொல்றாரு, ஈஸியா சொல்லி கொடுக்கறாரு பாபா. சரிங்க பிரதர். ஓகே பிரதர். ஓகே, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். Thank you, Shiv Baba. Thank you. Thank you, Shiv Baba. Thank you.